அதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த தேதியில் அந்த பெரிய ஹீரோ படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நிறையா தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா அந்த பெரிய ஹீரோ படம் பெரிய பட்ஜெட்டு, ஹீரோவுக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம் கொடுத்துருப்போம். அந்த காசைகளெல்லாம் ஒரே நாளில் மீறி போனால் 3 நாட்களில் எடுக்க வேணாமா? அப்போது ஏகப்பட்ட தியேட்டரில் தமிழ்நாட்டில் எவ்வளவு தியேட்டர்ஸ் இருக்கோ அத்தனையிலையும் ரிலீஸ் பண்ணால் தான் அந்த வசூல் வரும். ஸோ நாளே ரிலீஸ் பண்ணிட்டா படம் நல்லா இருக்குங்கள நல்லா இல்லை அப்படிங்கிற தகவலாம் போய் சேர்றதுக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த வசூல் எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணம் தான். இதனால தான் பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது மற்ற சின்ன படங்கள் வராது. அப்படி வந்தாலும் நசுக்கப்படும், ஒடுக்கப்படும், பிதுக்கப்படும். அதுதான் உண்மை. ஆனாலும் கூட சில படங்கள் திமிரிட்டு வரத்தான் செய்யும். உங்களுக்கு வர லாபம் உங்களுக்கு, எங்களுக்குன்னு சில கூட்டம் வந்தாலும் சொற்ப வசூலே வந்தாலும் அது எங்களுக்கு லாபம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து February 6ஆம் தேதி அப்படி ரிலீஸ் பண்ணாங்க. உடனே அதே தேதி ரிலீஸ் ஆகாத அந்த நம்ம டிராகன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி போய் February 21ஆம் தேதிக்கு போயிடுச்சு. இப்போது அதே மாதிரி அஜித் படம் பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி அது ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போது தனுஷ் வந்து தன்னுடைய இட்லி கடை படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குட் பேட் அக்லியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நம்ம தனுஷோட பெரிய ஹீரோ, தனுஷை விட நமக்கு ரசிகர்கள் அதிகம், ஃபேன்ஸு, சம்பளம், பட்ஜெட் எல்லாமே அதிகம். அப்படி இருக்கும்போது தனுஷ் படம் இப்போ எப்படி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை தள்ளி வச்சாங்க பார்த்தீங்களா விடாமுயற்சிக்காக, அது மாதிரி தள்ளி வச்சுருவாங்க அப்படின்னு கணக்கு போட்டாங்க போல். ஆனால் அங்கே தான் தனுஷர்கள் கெத்து அப்படின்னு காட்டிட்டாரு. என்ன அப்படின்னா அதாவது நேற்று முழுக்க முந்தா நாள் முழுக்க தனுஷோட இட்லி கடை வந்து தள்ளி போகுது, அஜித்தோட குட் பேட் அக்லி படம் வரதுனால ஒரே நாளில் மோத முடியாது அப்படிங்கிறத தள்ளி போகுது அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு. அந்த தகவல் 100க்கு 100% பொய் வதந்தி. நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி வரண்டா, ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் சரி அப்படின்னு கெத்தாக இறங்க ஆரம்பித்தார் தனுஷ். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அஜித்துக்கு வில்லன் அடித்த விக்டர் அருண் விஜயும் கைகோத்து களம் இறங்கிட்டார். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இட்லி கடை ஏப்ரல் 10ஆம் தேதி தான். அஜித்தோட குட் பேட் அக்லியா இல்லை தனுஷோட இட்லி கடையா ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம்.